இல்லை, நம்ம திறமை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு காரியங்களை செய்யும்போது கடவுள் எவ்வளவு வல்லமையாக அதை செயலாற்றார் அப்படிங்கிறத சகோதரோட சாட்சி மூலமாக நம்ம காண முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஃபீவர் அந்த பிரச்சனைகள் இருந்தபோது மருந்து கொடுத்தோம், இதாகலை. ஓகே, இந்த மருந்து வேண்டாம், என் கடவுள் என் பிள்ளைங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்துட்டா அவருடைய நாமம் ஆட்சிமை பட போகுது, நான் இதை சாட்சியாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கடவுளுக்கு மேலே அந்த ஒரு இதை கொண்டு வந்துட்டு மருந்து மேலே மனுஷங்க மேலே இல்லாமல் கடவுள் மேலே முழு இதை நம்பிக்கை கொண்டது அவங்க சொன்ன மாத்திரத்தில் கடவுள் அந்த அந்த பிள்ளைங்களுக்கு அந்த முழுமையான விடுதலை கடவுள் கொடுத்துருக்காங்க. சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க, கடவுளுக்கு நன்றி. அதே போல் சின்ன விஷயம்தான், பிள்ளைங்க சாப்பிட்ற ஒரு பொருள் நான் கட் பண்ணுறேன், என் கடமை செய்கிறேன், இதுக்கு மேலே என் கடவுள் இந்த பிள்ளைங்களை சாப்பிட வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை கடவுள் மேலே வச்சு அவங்க அந்த விசுவாசத்தை கடவுள் மேலே வச்சு சொல்லும்போது கடவுள் அந்த இடத்துல செயலாற்றுறார். இந்த அற்புதத்தை சகோதரின் வாழ்வில் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிற கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, Kaja sister. Praise the Lord, brother. கடவுளுக்கு புகழ். ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல வந்துட்டு என்னோட எல்டஸ்ட் டாட்டர் வந்துட்டு ஜாபுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் சென்டர்ல வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜாப் வந்துட்டு துபாயில தான் இருந்தது, ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து அபுதாபியில் இருக்கிறோம். அவங்களுடைய பாஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வித்தின் 4 months ப்ரொபேஷன் முடியறதுக்குள்ள நாங்கள் ஒரு அபுதாபியில் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம், அதுக்கு தான் அபுதாபியில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு கூட உங்களை நாங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 months மட்டும் இங்கே துபாயில் தங்கியிருந்து நீங்கள் வேலை செய்யுங்க, அதுக்குள்ள 2023 டிசம்பருக்குள்ள நாங்கள் வந்து அபுதாபிலே வந்துட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணிடுவோம். அங்கே உங்களுக்கு அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டிங், மேனேஜர் போஸ்டிங் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பேஸில் தான் வந்துட்டு அங்கே ஜாபுக்கு அவங்க போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 6 months ப்ரொபேஷன் அதுக்குள்ளே இது நடந்துரும் அப்படின்ட்டு எண்ட் ஆஃப் பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். 2024 பிப்ரவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆனால் வந்துட்டு நான் டிசம்பர்லேருந்தே என் டாக்டரை கேட்க ஆரம்பிச்சிருந்தேன், என்ன எதுவும் உங்களுடைய பாஸ் சொன்னாங்களா, இங்கே எதுவும் வந்து அது உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்பேஸ்லாம் வந்து பார்க்குறாங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லாட்டா நீ போய் ஜஸ்ட் ஒரு வாட்டி அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணு, 4 months ஆயிடுச்சு, ரிமைண்ட் பண்ணு அப்படின்னு நான் ஒரு 1 or 2 times அவங்கள வந்துட்டு நான் கொஞ்சம் புஷ் பண்ணேன். ஆனால் வந்துட்டு டாக்டருக்கு அதில் இஷ்டம் இல்லை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் பிப்ரவரியோட அவங்களுடைய 6 months ப்ரொபேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க பாஸ் இந்த டாபிக் பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே இல்லை. இப்போ நான் லைட்டாக ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன், பிள்ளைங்க அவங்க தனியாக இருக்கிறாங்க, வேற ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஜாப் ட்ரை பண்ண சொல்லலாம் அப்படின்ற மாதிரி, ஃபேமிலியோட எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் அப்படி நினைக்க ஆரம்பித்தேன். அப்போதான் வந்துட்டு நம்ம சகோதரர் ஒரு முறை வந்துட்டு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னாங்க, நான் அடிக்கடி என்ன பண்ணேன்னா வந்துட்டு இங்கே ஒரு சைக்கலாஜிக்கல் சென்டர் ஓப்பன் பண்ணாமல் என்ன தடை இருக்கோ அதை மட்டும் நான் டெலிவரன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பிரதர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, டெலிவரன்ஸ் பண்ணுறப்ப நீங்கள் அந்த இறைவார்த்தைக்கு எதிரான சக்தியோட போராடுறீங்க, ஆனால் அந்த இடத்துல அந்த பாஸை பிளஸ் பண்ணி அவங்களுக்காக தேங்க் பண்ணி நீங்க அதை செய்யறப்ப இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறீங்க. அப்ப அவர் அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுறப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ண, திரும்பவும் மார்ச் மாசத்துல இருந்து டாக்டர் கிட்ட சொல்றதை விட்டுட்டேன், நீ போய் உன்னுடைய பாஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுன்றத சொல்றதை விட்டுட்டு மார்ச் மாசத்துல இருந்து நான் என்ன பண்ணேன்னா அவங்களுடைய பாஸை வந்துட்டு பிளஸ் பண்றது, இந்த ஒரு நல்ல பாஸ் கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் பண்றது, இப்படி இந்த மாதிரி ரீதியில நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய பெட்டிஷன்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல எல்லாமே ரொம்ப பெட்டிஷன்ஸ் இல்லாம இந்த பிளெஸிங்லையும் தேங்க்ஸ் கிவிங்லையும் போயிட்டு இருந்துச்சு. ஆனா வந்துட்டு கடந்த 2 வாரமா
சகோதரர் வந்துட்டு நமக்கு இந்த நன்றி பலியை பத்தி எடுக்கிறப்ப ஒரு வார்த்தையை வந்துட்டு ஹைலைட் பண்ணாங்க. இதை வச்சுதான் அவங்களுடைய 2 வார மெசேஜஸும் அதிகமா இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த வார்த்தை 13 இடத்துல வருதுன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு ஒரு இடத்த மென்ஷன் பண்றேன். 2 குறிப்பேடு, அதிகாரம் 7, இறை வார்த்தை 3. அதுல வந்து ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது. இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் என்ன இந்த 2 வீக்ஸா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் பிளஸ் அந்த அவங்க பாஸை வந்து ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் பாஸின் மீது இருக்கின்றது அப்படின்ற மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். விதின் இந்த வார்த்தையை நான் தியானிச்சு சொல்ல ஆரம்பித்த ஒரு 2-3 நாட்கள்ல அங்கிருந்து என்னுடைய டாக்டர் ஃபோன் பண்ணாங்க. அம்மா அதை போல அபுதாபியில் ஆஃபீஸ் ஸ்பேஸ் பார்த்தாச்சு, அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 1 நான் அங்கே வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவேன் அப்படின்றது. உண்மையாவே இதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த வார்த்தையுடைய வல்லமை, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய மனமாற்றம், இதெல்லாம் வந்துட்டு நான் உண்மையா வந்து கடவுள்கிட்ட வந்துட்டு இந்த இடத்துல நன்றி சொல்றேன். நான் எவ்வளவு இந்த இடத்துல நான் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். 10 மாசம் லேட் ஆகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா 10 மாசம் அங்க லேட் ஆகல, என்னுடைய மனமாற்றத்துக்கு அந்த மாதங்கள் தேவைப்பட்டிருக்குது அப்படின்னு. ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்ப இதுல இருந்து எனக்கு உண்மையாவே லாஸ்ட் வீக்கும் பிரதர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பெட்டிஷன்ஸ் வேண்டாம், பெட்டிஷன்ஸ் குறைஞ்சிரும், நன்றி சொல்றப்ப பெட்டிஷன்ஸே இல்லாம போயிடும். இதுதான் என்னுடைய இன்றைய இந்த சாட்சியுடைய சாராம்சம். இந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா எந்த ஒரு பெட்டிஷனுமே நான் வந்துட்டு ரைஸ் பண்ணல. வெறும் இந்த ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளதுன்னு எந்தெந்த இடங்கள்லாம் எனக்கு தேவை இருக்கிறதோ அந்தந்த இடங்கள்லாம் நான் இந்த வார்த்தையை கொண்டு நன்றி சொல்றேன். இதுதான் இன்றைய என்னுடைய சாட்சி. இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை எனக்கு கொடுத்ததுக்காக, இப்படி ஒரு காட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை என்னை வந்து உணர வச்ச கடவுளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கிறோம். சகோதரி சொன்ன அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு எல்லாத்தை விட பெரிய ஒரு அற்புதம் அப்படிங்கிறது ஒரு மனமாற்றம் இல்லையா? இன்னைக்கு சகோதரிக்கு எவ்வளவு நம்ம இறை வார்த்தைகள் கேட்குறோம், அதில் இருந்தாலுமே அவங்கள நம்ம பெட்டிஷன் வைக்காம கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது கடவுள் அந்த இடத்துல கடவுள் இடைப்பட அந்த நம்ம அனுமதிக்கிறோம். கடவுள் அந்த இடத்துல இடைப்படுறார். அந்த காரியங்களே நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வல்லமே அந்த இடத்துல செய்கிறாரு. இந்த மகளுக்கு அவர் சொன்ன மாதிரியே, எதிர்பார்த்த மாதிரியே, இந்த அவங்களோட தாய் குடும்பத்தோட சேர்ந்து அந்த ஊரில் சேர்ந்து வாழ்வதற்கான, பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கடவுள் இந்த நாட்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த அற்புதத்தை கடவுளுக்கு நன்றி. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இதை வந்து நான் என்னுடைய வெல்விஷர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படி நடந்ததை. அப்போ உடனே அவங்க என்ன சொன்னாங்க, ஜஸ்ட் இப்போதானே ஆஃபீஸ் பேசி அவங்க பார்த்துருக்காங்க, கம்ப்ளீட்டா எல்லா அப்ரூவல்ஸ் முடியட்டும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சென்டர், இந்த மாதிரி எல்லாம் தெரபிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். வந்துட்டு அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய அவங்க வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதை போல 1 year ட்ராக் ஆனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்க எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த சென்டர் ஓப்பன் பண்ணி அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இந்த ஒரு அற்புதமே இந்த வார்த்தையின் அடிப்படையில தான் நடந்திருக்கு. இன்னமும் நான் இதோட விட போறது கிடையாது. இன்னமும் நான் வந்துட்டு இதை நான் அறிக்கையிட இதை என்னுடைய வாழ்க்கையில நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறப்ப அதே கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ், மற்ற எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அவங்க கண்டிப்பா இங்க செப்டம்பர் மாசம் வந்துருவாங்க
அப்படின்றதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இதையும் நான் வந்துட்டு அதாவது செய்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்ற அந்த மனநிலையும் கம்ப்ளீட்டா கடவுள் எடுத்து போட்டதற்காக. இதுல இருக்கு பல கட்டங்கள் இருக்கு, இன்னும் அவங்க தாண்ட வேண்டியது. அந்த கட்டங்கள் எல்லாம் நல்லபடியா அவங்க கடவுளுடைய அருளால இந்த வார்த்தையுடைய வல்லமையால நடக்கும்ட்டு இந்த இடத்துல நான் சொல்றேன். கடவுளுக்கு நன்றி. இந்த அற்புதத்தின் நாள் செய்த கடவுளை கரங்களை தட்டி நாட்டில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord, sister. புனிதா சிஸ்டர், புனிதா சிஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். Praise the Lord, sister. என்னோடது சாட்சியும் கவிதா சிஸ்டர் மாதிரி தான். என் கணவரோட ஆஃபீஸில் வந்து அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது கடந்த காலங்கள்ல. ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு சொல்றப்பெல்லாம் நான் சொல்வேன், நன்றி சொல்லுவோம்ப்பா, நமக்கு எத்தனையோ பேருக்கு ஜாப் எல்லாம் போயிடுது, நமக்கு ஜாப் எல்லாம் போகல, பிரச்சனை சரி பண்ணிடுவாரு, கடவுள்கிட்ட ஞானத்தையும் அதை சமாளிக்கக்கூடிய அருளையும் அவரே தருவாரு, அதை வேண்டுவோன்னு சொல்லி நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணோம். நானும் என் கணவரும் எப்போ உட்கார்ந்தாலும் நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ப்ரேயர்னால கடவுள் வந்து ஞானத்தை மாத்திரம் இல்லாம சொத்தும் புகழும் சேர்த்து தந்த மாதிரி இப்ப வந்து பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. அதோட அவருக்கு ரீஜனல் மேனேஜர் ப்ரொமோஷனும் கிடைச்சது. எல்லா சூழலும் யாரெல்லாம் அவரை எதிர்த்து நடந்தாக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப அவரோட சைன் படி அவர் பேச்சுப்படிதான் நடக்கணும்னு சொல்லி எம்டி வந்து எல்லாருக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பி இப்ப அவ்வளவுமே அந்த அப்படி எப்படியெல்லாம் கடந்த காலத்துல இருந்ததோ அந்த காட்சிகள் அத்தனையும் மாறி இப்ப அவரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவரோட இது பண்ற மாதிரி கடவுள் வந்து மாத்தி கொடுத்திருக்கிறாரு. எல்லா சூழலையும் அவருக்கு நல்ல விதமா கடவுள் மாத்தி கொடுத்து மனசுல அவ்வளவு ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு கடவுளுக்கு நாங்க நன்றி சொல்லிட்டு இருக்கோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி சொல்லும்போது நம்ம விண்ணப்பத்தை வைக்காம கடவுள் செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு இதில் அவருக்கு நன்றி செலுத்தும் போது கடவுள் இந்த இடத்துல செயல்படுறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு சகோதரி 2 பேரும் சொன்ன அந்த சாட்சி மூலமாக நம்ம உணர முடியுது. கடவுள் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஸோ நாம் இன்னைக்கும் எப்போதுமே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என்ன தேவையோ அந்த தேவைகள் கிடைத்து விட்டதா நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் போது கடவுள் இந்த இடத்துல இடைபெறுறார், நம்ம தேவைகளை நிறைவேற்றி தாராருங்கிறதுக்கான சாட்சிகளை தான் நம்ம கேட்டோம். பிரைஸ் தி லார்ட். இந்த அற்புதத்தை எந்நாளும் செய்து கொண்டிருந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். டொமினிக் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். கடவுளுடைய மகிமைக்காக ஒரு சாட்சி. 2-3 வாரமாக என்னுடைய வேலையில் பயங்கரமான ஒரு அழுத்தம், பயங்கரமான ஒரு ப்ரெஷர். இப்படி ஒரு அழுத்தத்தை ப்ரெஷரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அதனால் இது எவ்வளோதான் வார்த்தையில் நம்ம அறிக்கையிட்டு போராடிக்கிட்டு இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நம்பிக்கை குறைவை என்னால் அந்த விசுவாசத்தோடு எடுத்துகிட்டு போகிறதுல கொஞ்சம் இடையில தயக்கம் இருந்தது. அந்த முழு பலத்தோடு என்னால் அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா ஒரு டார்கெட் எங்களுக்கு கொடுத்த டேட்டில் எங்களால் அந்த வேலையை முடிக்க முடியல. அதுக்கான வழிமுறையும் எங்களுக்கு தெரியல சுத்தமாக. அது எப்படி பண்ணணும், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அதை முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே தான் இருந்தது. சகோதரர்கிட்ட சொல்லியிருந்தேன், இப்போ கில்பர்ட் பிரதரும் ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க, மற்ற சகோதரர்களும் ஜெபிச்சாங்க எனக்காக. 2 வார்த்தைகளை நான் அறிக்கையிட்டேன் தொடர்ந்து 2 வாரமாக. 97 திருப்பாடல்கள் 97:5 ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகும் அப்படிங்கிற வார்த்தையையும் பிரதர் இப்போ கடந்த வாரத்திலேருந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த 107:1 சொல்லப்படுற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு, இந்த 2 வார்த்தையும் நான் தொடர்ந்து அறிக்கையிட்டு இருந்தேன். அந்த வார்த்தையின் பலனாக அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கடந்த ஒரு 3 நாளாக எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த வார்த்தையின்படியே மலையை போல நின்றுட்டு இருந்த அந்த பிரச்சனை மெழுக போல மொத்தமாக என்னிடமிருந்து அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக ஆண்டவர் விலக்கி இருக்கிறார். ஒரு பூரண அமைதி எனக்கு தந்திருக்கிறார். கடவுளுக்கு இந்த நேரத்தில் கொடான கொடி நன்றி செலுத்துகிறது. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது.
அப்போ அந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்து முடிக்காமல் திரும்ப செல்வதில்லை. இதான் நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தையை, அந்த உயிருள்ள அந்த வார்த்தையை சகோதரர் அறிக்கையிட்டு சொல்லும்போது அவருக்கு முன்னாடி இருந்த அந்த மலை பெயர்ந்து மாறி போயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் இந்த நாட்களில் அவருடைய வேலையிலையும் அவருடைய வாழ்க்கையிலையும் செஞ்சிருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, uncle. Praise the Lord, ma. எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஜீசஸ் கிட்ட. இப்ப நான் கேட்டது இந்த அங்கிள் சொன்னது வந்து, நீங்க வந்து எவ்வளவு கடவுள் உங்களை பார்த்திருக்காரு, அதுக்கு வந்து நீங்க நன்றியே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு தோணுச்சு, எங்க ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்காங்க ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஃபெயிலியர் ஆகி கையில டயாலிசிஸ் போட்டு அந்த பிஸ்டுலா போட்டு அதுவும் ஃபெயிலியர் ஆகி அப்புறமா ரைட் ஹேண்ட்ல போட்டிருக்காங்க. அதுவும் இப்ப சரியா ஒர்க் பண்ணல. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து எவ்வளவு பிளெஸ்டுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா எனக்கு வந்து நீ ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல, இந்த இது வார்த்தை அறிக்கைட்டாலே நீ சரியாயிடுவ அப்படின்னு கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குது. அதையே நான் எவ்வளோ பிளெஸ்டா இருக்கிறதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. கடவுளுக்கு நன்றி. நம்ம இறை வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வர்றது தான் ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களை டச் பண்ணியிருக்கு, உங்களுக்குள்ள அந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த நேரத்திலே இந்த மாற்றத்தை தந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. அந்த வார்த்தையை உறுதியாக பற்றிக்கோங்க. கடவுள் அதிசயத்தின் தேவன், உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் செய்திருக்கிறார், அதை பிலீவ் பண்ணுங்க. Praise the Lord. சுரேஷ் ராஜ் பிரதர். Praise the Lord, brother. Praise the Lord, brother. நான் அந்த கத்தார் கோஸ்ட் கார்டில் வேலை செய்கிறேன். எனக்கு போன வருஷமே ரிட்டையர்மெண்ட் வந்துச்சு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, கவிதா சிஸ்டர் சொன்னாங்க, என் ஒய்ஃப்கிட்ட ஒரு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொல்லும் போது ஒய்ஃப்கிட்ட சொன்னாங்க, ஏன் ஒரு வருஷம்னு சொல்கிறாங்க, 2 வருஷம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ போன வருஷம் ஓகே ஆயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் வந்து அது இன்னும் மெசேஜ் வரலையேன்னு கேட்குறதுக்காக போகும்போது அங்கே நிறைய தடங்கள் இருந்துச்சு. எனக்கு அங்கே பெரிய டைரக்டர் எல்லாம் முன்னாடியெல்லாம் போய் ஈஸியாக பார்ப்பேன், இப்போ பார்க்க முடியல. அதுக்கு நிறைய தடையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு அங்கே உள்ள சிறிய ஆஃபீஸர்ஸு. அப்போ கரெக்டாக என்னடா இது ஒரே தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த டைமில் அங்கேருந்து பிரதர் கில்பர்ட் பிரதர்கிட்டேருந்து மெசேஜ் வந்துச்சு. The sea could not stop Moses, the wall could not stop Joshua, the giant could not stop David, death could not stop Jesus. With God nothing can stop you, for with God nothing shall be impossible. கரெக்டாக அந்த டைமில் வசனம் வந்துச்சு. உடனே அப்பயே நான் ஆமன் 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 சொல்லி அந்த இறைவார்த்தையை நான் சுவீகரித்தேன், உட்கொண்டேன். அந்த நேரத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார். அவர்கிட்ட சார் என்னாச்சு, என்னுடைய மெசேஜ் எனக்கு ஒன்றும் வரலையே எக்ஸ்டென்ஷனை குறிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரெடி யூ ஆர் எக்ஸ்டெண்டட், நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அவங்க தடை செஞ்ச அந்த சின்ன ஆஃபீஸர் கூட நின்னா, ஆனால் அவனால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா டைரக்டர்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டே நான் பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. கரெக்டாக பிரதரும் அந்த நேரத்தில் கரெக்டாக வசனம் அமைச்சார். அந்த பிரதர் அந்த வசனமும் செயல்பட்டுச்சு. கவிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு, தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே அதே மாதிரி நடந்துடுச்சு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நாம் வந்து கடவுளுடைய வல்லமையை நாம் இது பண்ணுறோம், அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். இது நடக்குமா இல்லையா, இது இவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு இது. இன்னைக்கு கடவுள் நமக்காக வைத்திருக்க திட்டம் பெரிய திட்டம், அதை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சகோதரோட வாழ்க்கையில். ஓகே, எவ்வளோ நாள் இங்கே வச்சுருக்கன்னு நினச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் இங்கே வச்சுருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் நம்ம ஓடும்போது கட்டாயமாக கடவுள் 2 வருஷம் இல்லை, மீண்டும் 10 வருஷம் ஆனாலும் கடவுளால் இந்த இடத்துல வைக்க முடியும். கடவுள் வைக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களில் மீண்டுமாக 1 வருடத்தை இந்த சகோதரருக்கு தந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. மீண்டும் பல வருடங்களை தரப்போகிற கடவுளுக்கு நன்றி.
அல்லேலூயா. Praise the Lord, brother. Praise the Lord, sister. பிரதர், என்னோட பிள்ளைக்கு வந்து போன வருஷம் நவம்பர் ஒரு மோசமான ஒரு நோய் வந்து நாங்க திருவனந்தபுரத்துல 7 மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம், பிளட் கேன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. டாக்டர் என்கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுக்கு இந்த ஒரு பிள்ளை மட்டும்தானா அப்படிதான் கேட்டாங்க. அப்ப எனக்கு அந்த வார்த்தையே அவ்வளோ பயத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. ஒரு 1 மந்த் நல்லா கஷ்டப்பட்டேன். ஆனா என்னைக்கு நான் இந்த ப்ரேயருக்குள்ள வந்தேனோ அன்னையிலேருந்து என் பிள்ளைய குறிச்சு எனக்கு எந்த பயமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, கவலையும் கிடையாது. நான் என்னைக்கு கடவுள் கருத்துல, கடவுளை உங்க விருப்பம் என்னமோ, என் பிள்ளைக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிதான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கா பிள்ளை. நாங்க 7 மாசம் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். நேத்து வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் மந்த்லி இல்ல 2 வீக்ஸ் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கணும். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. பிள்ளைக்காக ப்ரேயர் பண்ண எல்லாருக்குமே நன்றி. கடவுளுக்கு நன்றி. கடவுள் நம்ம கடவுள் பெரிய கடவுள். அவருக்கு முன்னாடி நோய்கள், தலைவலி எப்படியோ அப்படிதான் எல்லா நோய்களுமே. அவர் இன்னைக்கு என்ன சொல்ல, ஆபிரகாமோட மகனை கொல்றதுக்கு கத்தி எடுக்கிற வரைக்கும் தயங்காம நின்னாரு. எந்த பயம் இல்லை, நடுக்கம் இல்லாம இருந்தார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும் கடவுளுடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதோ நாம் கேட்கிற ஒவ்வொரு சாட்சிகளும் அதுக்கான எவிடன்ஸ் தான். இன்னைக்கு இந்த மகளுக்கு டாக்டர்கள் எப்படி தான் சொல்லியிருந்தாலும் கடவுள் இந்த இடத்துல அந்த மகளுக்கு முழுமையான விடுதலை கொடுத்துருக்காங்க. மீண்டுமாக அந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அந்த மகளுக்காக வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு, வாழ்றதுக்கான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை தட்டதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. நன்றி. பிரதர், இன்னொன்னு சொல்ல நினைச்சேன். இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணும்போது கடவுளை நான் முழங்கால் போட்டு 53 மணி ஜெபமால படிக்கணும். என்னால என்னன்னு தெரியல, முன்னாடி மாதிரி அப்படி படிக்க முடியல. ஒரு 20 மணி 30 மணி படிச்சதுமே நல்ல பெயினா இருக்கும், அப்புறம் உட்கார்ந்துருவேன். ஆனா இன்னைக்கு படிக்கும்போது நான் படிக்க எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும். பிலிப்பியர் 4:13 அந்த வசனத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டே தான் நான் ஜெபம் படிச்சுட்டே இருந்தேன். நான் 53 மணி ஜெபமால முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வலியும் இல்லை. என் பிள்ளையும் பின்னாடி என் காலில் ஏறி உட்கார்ந்துருக்கா. அப்ப எனக்கு நான் படிச்சு முடிக்கிறேன், எனக்கு எந்த பெயினுமே இல்லை. கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது கடவுள் பலப்படுத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்கள் ஒரு 30 மணி சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கிற அந்த சூழ்நிலையை மாற்றி அவருடைய கால்களை பலப்படுத்தியிருக்காங்க. அவருடைய பாதத்துல அமர, அவருக்கு முன்பாக மண்டியிட, அதிக நேரம் அவருடைய முன்பாக மண்டியிட, அவரை ஆராதிக்க, மகிமைப்படுத்த நாட்களை கடவுள் கிருபை செஞ்சிருக்கிறாங்க. இந்த அற்புதத்தை செய்கின்ற கடவுளை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. பிரதர், praise the Lord பிரதர். நான் விமலா. Praise the Lord sister. எனக்கு நான் ஒரு வாரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன், பிஆர்எஸ்ல. என்னன்னு சொன்னேன்னா, எனக்கு கிரியாட்டின்னு 12 பாயிண்ட் இல்லை. அப்ப நான் இங்கேருந்து ஆஸ்பத்திரி போகும்போது எனக்கு 8 பாயிண்ட். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு பிறகு எனக்கு ரிப்போர்ட் 12. அப்ப உடனே தானே அவர் என்ன சொல்லிட்டாரு, டாக்டர் என்ன பார்த்துட்டு உடனே டயாலிசிஸ் பண்ணணும், இல்லாம இந்த அம்மா ஒண்ணும் செய்ய முடியாது, கிரியாட்டின் அளவா கூடிட்டது எப்படி சொல்லிட்டு உடனே தானே அவரு இது நான் சொன்னேன், என் தேவன் எனக்கு இந்த டயாலிசிஸ் பண்ண எனக்கு தர மாட்டாரு, நான் நல்லா இருக்கேன், ஏன்னா உடம்புக்கு அப்படி எதுவும் தெரியல, நீங்க எதுவும் எனக்கு டயாலிசிஸ் பண்ண கூடாது, எனக்கு மருந்து ஏதாவது செய்ய முடிஞ்சா நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன அட்மிட் ஆக சொல்லி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். வேற பிள்ளைங்களை ஒரு இதுல அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆகி ஒரு வாரம் வரை இருந்தாலும் அந்த 12 பாயிண்ட்ல தான் இருக்கு பிரதர்.
கிரியாட்டின் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அவர் வந்து என்னை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், நான் நல்லா இருக்கேன். அவர் சொல்லுறது உங்களை பார்க்கும்போது எனக்கு இதா இருக்கு, கஷ்டமா இருக்கு. நான் சொன்னேன், என் தேவன் என்னை நல்லா வச்சிருக்காரு, நான் உயிரோட தான் வாழ்வேன். எனக்கு கிரியாட்டின் இருந்தா பிரச்சனை இல்லை, அது தீரும். என் தேவன் எனக்கு இந்த வலுவு தருவார், எனக்கு நல்லா நான் இருக்கேன் சொல்லி சொல்லி முடிச்சாலும் அவரு இது பண்ண மாட்டாரு. நான் சொன்னேன், சரி நீங்க எனக்கு இதை பண்ணுங்க, வீட்டுக்கு போறேன், என்னை வீட்டுக்கு விடுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஜோசப் பிரதர்கிட்ட நான் சொல்லுவேன், பிரதர் என்ன இப்படி இருக்கு, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. உங்க இதுல வந்து நான் சொல்லுவேன் எல்லாவர்கிட்ட எனக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த செக்கப்புக்கு போன வெள்ளிக்கிழமை போனேன். 10 பாயிண்ட்ல இருக்கு, இப்ப 2 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. காற்றுல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எதுவுமே உங்களை செய்ய முடியாது இப்படி சொல்லி. அந்த என் தேவன் எனக்கு புதிய காற்று தருவார், எதுவுமே எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. கடவுளை என்ன நல்லா வச்சிருக்காரு, அதனால கடவுளுக்கு கோடான கோடி நன்றின்னு சொல்லுதேன். அவரு சொல்லுறாரு, அப்படி என்ன மருத்துவரோட மிச்சமான கடவுளா? நான் என் தேவன் எனக்கு அப்படிப்பட்டவர் தான். நீங்க உங்க ஆஸ்பத்திரியில நான் ஒரு சாட்சியாட்டு இருக்குவேன். டாக்டர் பாருங்க, அடுத்த தடவை வரும்போது உன்னை எப்படி தீர்ந்தா நீங்க கேட்குவோம்னு சொல்லிட்டு சவால் இட்டுண்டு நான் வந்திருக்கேன். இனி 2 வாரம் கழிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு. இப்பவும் ட்ரிப்பு போட்டுண்டு மருந்துல தான் இருக்கேன். ஆனா இருந்ததுக்கு கடவுள் கிருபையினால நான் நல்லா இருக்கேன். உங்க எல்லாருடைய ஜெபமும் என்னைய கரம் தூக்கி கடவுளுடைய வல்லமையும் சேர்த்து என்னை ஒரு புது படைப்பாக மாற்றி வச்சிருக்கி. எல்லாரும் நான் இறந்து போறான்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருந்த ஏதை சாலு கூட ஆஸ்பத்திரி வந்தது. ஆனால் என்னை புது படைப்பாட்டி நான் என்ன வீட்டுல வந்திருக்கேன். எல்லாருக்கும் நன்றி, கடவுளுக்கு கோடான கோடி நன்றி, என்னுடைய இந்த பெரிய சாட்சிக்கு. கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரா முழுசா இல்லையா, எப்படி சிஸ்டர்? கொடுத்தாச்சு பிரதர், கொடுத்தனால தானே நம்பிக்கையோட நான் சாட்சி சொல்லுவேன். கடவுள் உங்களை முழுமையான விடுதலை தந்திருக்கிறாங்க, முழுமையான விடுதலை நீங்க பெற்றிருக்கீங்க. நீங்க யாருக்கு என்ன சொல்ல, நம்ம சவால் விடுறது மனிதங்க மேல, வேற காரியங்களுக்கு மேல, நம்ம திறமை மேல நம்ம சவால் விடுறது இல்லை. ஆனா கடவுளை முன்னிறுத்தி என் கடவுள் எனக்கு விடுதலை தந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு சவால் பண்ற அளவுக்கு ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கடவுள் தந்திருக்கிறாங்க. அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடவுள் நீங்க கட்டாயமா அந்த இடத்துல உங்களை சாட்சியாக நிறுத்திட்டாங்க, நிறுத்துறதுக்குள்ள சாட்சியாக நிறுத்திட்டாங்க. அவங்க பார்க்குறவங்க கண்கள் அதிசயிக்க செய்ய போகிறார் கடவுள். இந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுளை கரங்களை தட்டி அந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்லிட்டே இருங்க. எனக்கு சுகம் தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அந்த நன்றி சொல்லும்போது அந்த விடுதலை கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். மற்றவங்களும் கட்டாயமாக அந்த சாட்சியாக மற்றவங்களாலே அதை பார்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கடவுள், glory to God. Abhi sister. Praise the Lord, brother. Praise the Lord. ஆக்சுவலா எனக்கு நான் குழந்தை கிடைச்சு எனக்கு 4 குழந்தைங்க மொத்தமா, எல்லாமே சின்ன சின்ன வயசு, 4 வயசு, 3 வயசு, 2 வயசு, அண்ட் இப்போ ஒரு கை குழந்தையில வேற இருக்காங்க. நான் டெய்லி எல்லாருமே கேட்பாங்க, எப்படி சமாளிக்கிறீங்க யாருமே இல்லாம அப்படின்னு. எனக்கு சுத்தி வர யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸா பெருசா யாருமே இல்லை. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. ஆனா 4 குழந்தையும் நான் வந்து எப்படி எனக்கே தெரியல எப்படி சமாளிக்கணும். யாரு கேட்டாலும் நான் கடவுள் சமாளிக்கிறாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்தா அவங்களுக்கு சமைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே, நான் என்ன சமைச்சாலும் அந்த குழந்தைங்க சாப்பிடுறது, அதுக்கு நான் பெரிய ஒரு நன்றி கடவுளுக்கு சொல்லணும். எனக்கு டெய்லி எனக்கு இந்த வரந்திர இந்த மீட்டிங் நான் சம்டைம் தவற விடுவேன், சம்டைம் அட்டென்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து சாட்சி சொல்ல முடியாம போகும். ஏன்னா அந்த டைம்ல தான் ஏதாவது குழந்தைங்க பண்ணுவாங்க. இப்ப கூட 4 பேரையும் அங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். வெளியில வந்து தான் பேசுறேன், ரொம்ப சத்தமா இருக்கும்ட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நாளும் டெய்லி நான் வந்து நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் கடவுளுக்கு. எல்லாத்தையுமே எனக்கு ஐ திங்க் 3 வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி பிரதர் கில்பர்ட் பிரதர்
நற்செய்தி சொன்னப்போ சொன்னாங்க எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லணும் அப்படின்னு. ஸோ நான் அதை வந்து மனசுல வச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளும் எந்த விஷயம் பண்ணாலும் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இதை நான் ஒப்பு கொடுக்குறேன். இப்போ ரீசெண்டா எங்களோட 1 BHKல பாத்ரூம் உடைஞ்சிருச்சு. ஸோ அந்த இந்த ரியல் எஸ்டேட்காரங்க வந்து ரொம்ப 2வது மாடியில தான் டாய்லெட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அன்டில் இதை ரிப்பேர் பண்ற வரைக்கும். ஸோ இந்த கை குழந்தைய வச்சுட்டு இந்த 3 பேரையும் அவங்க குளிப்பாட்டி எடுத்துட்டு வரலாம் ரொம்ப கரைச்சேன். ஆனா தனியா அந்த குழந்தைய விட்டுட்டு நான் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் போனேன் கடவுள்கிட்டையும், அந்த குழந்தை அழுகாம இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி அந்த குழந்தை அழுகாம இருந்து பாத்துக்கிட்டாங்க. லைக் சின்ன விஷயமா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் டெய்லி நான் தேங்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேங்க்ஸ் டு காட் ஃபார் எவ்ரிதிங். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கடவுள் உனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு இதையும் செய்ய எனக்கு ஆற்றல் என்ற அந்த வார்த்தையின்படி இவர்களுக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்வதற்கான ஆற்றலை கடவுள் நாட்களில் கொடுத்துருக்குறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது, அது மேனேஜ் பண்ணுறது, எல்லாத்துக்கும் உள்ளான பலத்தை கடவுள் நாட்களில் கொடுத்து இந்த குடும்பத்தை சரியான முறையில் கொண்டு வந்து நடத்துகின்ற இந்த கடவுளை இந்த நேரத்திலே கரங்களை தட்ட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரொம்ப நன்றி பிரதர். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம், எனக்கு கில்பர்ட் பிரதர் சொன்ன மாதிரி எனக்கு பெருசா மண்டிட்டு எனக்கு உட்காந்து ப்ரே பண்றதுக்கு எனக்கு பெருசா டைம் கிடைக்காது. பட் நான் நன்றி சொல்லுவேன், மனசுக்குள்ளே ப்ரே பண்ணுவேன் தூங்க வைக்கும் போது. இப்ப கூட இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும் போது நான் சமைச்சுக்கிட்டே தான் எனக்கு கேட்க முடிஞ்சது நற்செய்தியை கூட. ஸோ எனக்கு இப்படி இருக்கிற டைம்ல எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு வந்து மத்தவங்க பண்ற மாதிரி எனக்கு பெரிய பூஜை அந்த மாதிரிலாம் பண்ண முடியறதில்ல. பட் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சம்டைம் தவற விடுவேன், சம்டைம் எனக்கு டைம் கிடைச்சா நான் கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பிரைஸ் தி லார்ட். எனக்கு கடவுள் இன்னும் எனக்கு கடவுள்கிட்ட இன்னும் வர்றதுக்கு எனக்கு கடவுள் தான் வழிவகுக்கணும். இன்னும் எனக்கு ஜெபம் பண்றதுக்கு எனக்கு வந்து டைம் கிடைக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றியும் சொல்லிக்கிறேன். கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா? அவருக்கு நேரங்கள் காலங்கள் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டவை. நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு நிறைய நேரம் இருக்குது, என்னால் ப்ரேயர் பண்ண முடியுது, அதுக்கான நேரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி சொல்லும்போது கடவுள் அதற்கான நேரத்தையும் சூழ்நிலைகளையும் கடவுள் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் பிலீவ் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்துங்க. கடவுள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண செய்வார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நான் வந்து இந்த தியானத்துக்காக நான் வந்து பேர்லாம் கொடுத்துருந்தேன். நான் வந்து அதிகாலை ஜெப குழுல இருக்கிறேன். அதுல ஒரு சிஸ்டர் கிட்ட வந்து சொன்னேன், நான் இந்த மாதிரி தியானத்துக்கு போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கம்மா நடக்குது அப்படி கேட்டாங்க. பூண்டியில அப்படி சொன்னேன். அம்மா எனக்கும் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொன்னாங்க. தெரியலங்கம்மா, அது எல்லாமே புக்கிங் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து பிரதர் வந்து மெசேஜ்ல போட்டிருந்தாங்க. 250 பேருக்கு 235 பேர் புக்கிங் ஆயிடுச்சு, இன்னும் 15 இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் அந்த இதை வந்து லிங்க் வந்து அனுப்பிச்சு விட்டேன். அவங்க அன்னைக்கு ஸ்டெல்லா சிஸ்டர் கிட்ட வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லைன்றனால அவங்க டைப் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. சிஸ்டர் சொன்னாங்களாம் நான் அவங்க பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப காலையில அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அம்மா, ஸ்டெல்லா சிஸ்டரோட வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு இல்லை, நீங்க அனுப்புங்க, நான் பேசுறேன் ஸ்டெல்லா சிஸ்டர் கிட்ட, இருந்தா கொடுங்க ஒரு ஷீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி என் தேவன் போய் சிஸ்டர் கிட்ட பேசிட்டு சிஸ்டர் அவங்களுக்கு மெசேஜ் போட்டுக்கிறாங்க, உங்களுக்கு வந்து நான் புக்கிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக கடவுளுக்கு கோடான கண். அவங்க வந்து அதுல வந்து கலந்துக்கணும்னு அவங்களோட ஏக்கத்தை வந்து கடவுள் நிறைவேற்றுறதுக்காக கடவுளுக்கு நன்றி பிரதர். சிஸ்டருக்கும் நன்றிங்க சிஸ்டர். உள்ளத்தின் இயக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்ற கடவுள் இந்த நாட்களில் அவரோட உள்ளத்தின் இயக்கத்தை கடவுள் நிறைவேற்றிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. glory to God. நான் அம்மாக்கு மெசேஜ் போட்டு, அம்மா ஸ்டெல்லா சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்களா, இல்லம்மா வீட்டு வேலை நடக்குது அதனால நான் ஒன்னும் பாக்கலன்ட்டு அவங்க உடனே அவங்க பேசின மெசேஜை வந்து எனக்கு உடனே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அம்மா போட்டிருக்காங்கம்மா, நீங்க சொன்ன உடனே தான் நான் பார்த்தேன், எனக்கு புக்கிங் பண்ணிட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா, நான் சிஸ்டருக்கு தேங்க்யூ சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லிடுறேங்க சிஸ்டர், அவங்க சார்பா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. glory to God. ஓகே, வேற யாராச்சும் சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் சாட்சி சொல்லலாம், இல்லைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட். ஓகே, அனிதா ராஜேஷ்.
பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர். ஆக்சுவலி நான் இது ப்ரேயர் இப்போ ஈவினிங் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால எனக்கு பாதம் வந்து ரொம்ப வலியா இருந்தது. நான் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அப்படியே ப்ரேயர்ல இருந்தேன். என் பொண்ணு பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க 2 பேரும் டேப் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என் பொண்ணுகிட்ட சொன்னேன், டேப் பாக்குற டைம் அதை அங்க வச்சுட்டு நீ இந்த அம்மா கூட வந்து உட்காரும் போல உனக்கு கடவுள் வந்து ஆசீர்வாதம் தருவாங்க அப்படின்னு. அப்புறம் அவளும் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்தா. அப்ப நான் வந்து அம்மா காலை பிடிச்சு விடுமோல, அம்மா வலியா இருக்குன்னு சொன்னேன். என் பாதத்தை பிடிச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா. பிடிச்சு விட்டுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா. நான் அதை ஃபர்ஸ்ட் கவனிக்கல. அப்புறம் நான் இங்க உட்கார்ந்தேன். அப்புறம் அவ சொல்றேன், அம்மா நான் உங்களை ப்ரேயர் பண்ணிட்டேன் அம்மா, திரும்ப அவளை பிடிக்க சொன்னேன். அம்மா உங்களை நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அம்மா, கடவுள் உங்களை வலிய மாத்திருவாங்க அப்படின்னு. அதனால நீங்க திரும்பவும் பிடிச்சு கேட்காதீங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி மொழைன்னு சொல்லிட்டு திரும்ப கில்பர்ட் பிரதர் இங்க நர்சரி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் அவளை அப்புறம் சரி ஸ்கூலுக்கு போனதுல படுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க கவனிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒருத்தரும் சாட்சி சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகம் வருது, நமக்கு வலி இருந்துச்சுல அப்படின்னு. காலை பிடிச்சு ஏன்னா அந்த வலி இல்லை. நம்ம என்ன சொல்ல, நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையோட பிள்ளைங்களோட இதுகளை பார்க்கும்போது அவங்க பெரிய ஒரு ஃபெய்த்தில் இருக்கிறவங்க. அவங்க நம்பிக்கையோடு ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பங்கள் கடவுள் இன்னைக்கு செயலாற்றார், விடுதலை கொடுக்குறாரு. நம்ம கேட்கல, அந்த பிள்ளை அந்த நேரத்தில் ஜெபிக்கிற அந்த மாத்திரத்திலே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற அந்த மாத்திரத்திலே கடவுள் அந்த விடுதலையை அந்த மகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கால்வலி முற்றிலுமாக அவர்களை விட்டு மறைந்து போயிருக்குது. இந்த அற்புதத்தை இந்த நாளில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to the Lord. Praise the Lord. Praise the Lord, sister. Lord. வேற யாராச்சும் சாட்சி சொல்றவங்க இந்த நேரத்தில் சொல்லலாம். Praise the Lord, brother. Praise the Lord, sister. ஒரு 5 monthsக்கு முன்னாடி ஒரு இசிவி மையம் தொடங்கலாம்னு சொல்லிட்டு லோன் ஒன்று ரெடி பண்ணோம் பிரதர். ஆனா 5 monthsா வந்து அந்த லோன் சாங்ஷன் ஆகல. அப்புறம் லாஸ்ட் மண்டே வந்துட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு பிலிப்பியன்ஸ் 4:19 அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம் பிரதர். அப்புறம் டியூஸ்டே ஒரு இடத்துல கேட்டேன், ப்ரூஃப் அனுப்ப சொன்னாங்க, அனுப்புனேன். அப்புறம் வெனஸ்டேவே 75,000 லோன் சாங்ஷன் பண்ணிட்டேன். எவ்வளோ நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? 5 monthsா ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் பிரதர். ட்ரை பண்ணி கிடைக்கல, எந்த இதுகள் கிடைக்கல. இந்த நாட்களே பிலிப்பிய 4:19 அறிக்கையிட்டு இது பண்ணும்போது கடவுள் அந்த வழிகளை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தொழில் தொடங்குவதற்கான வழிகளை இந்த நாட்களில் கடவுள் தந்திருக்கிறாங்க. Praise the Lord. Praise the Lord, sister. ஓகே, வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. என்னுடைய பேர் வந்து கிங்ஸ்லி. என்னுடைய மகளுக்கு வந்து இந்த அம்மாங்கட்டில் வேதனை கொடுத்தாங்க. பையன் பேர் என்ன சொன்னீங்க? மக பேர் வந்து இசானி. இசாங்களா? இசானி பிரதர், மகள். ஓகே, சொல்லுங்க பிரதர், எதுக்காக ப்ரே பண்ணோம்? அவங்க வந்து அம்மாங்கட்டு இருக்கு, நல்ல வலியா இருக்கு. ஒரு சைடு வந்து தீர்ந்துருச்சு, ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிருக்கோமா பிரதர், இல்ல இப்பதான் ரிக்வெஸ்ட் கேக்குறீங்களா நீங்க? ஆமா, இப்பதான் ரிக்வெஸ்ட் கேக்குறீங்க. ஓகே, இப்போ இருக்காங்களா உங்க பக்கத்துல இருக்காங்களா அவங்க? ஆமா இருக்காங்க. ப்ரேயர் பண்ணலாம் பிரதர், ப்ரேயர் பண்ணலாம். சிஸ்டர் கவிதா சிஸ்டர். எஸ் பிரதர். பிரதர் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். உங்க மகளோட பேர் என்ன? இசானி. விஷாலி. ஓகே இசானி. ஓகே, வேற எதுவும் ஃபீவர் ஏதாவது இருக்குதா, இல்ல வெறும் இது மட்டும் தான் இருக்கா? இது மட்டும் தான் இருக்கு, ஃபீவர் இல்ல. ஃபீவர் இல்ல, சரி. வீடியோ ஆன்ல இருக்காங்களா பிரதர்? அவங்க
பிரதர் வீடியோ ஆன் பண்ண முடியுங்களா? பாப்பா இருக்காங்களா? முடிச்சிருக்காங்களா? ஆமா இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துல வச்சுட்டு முடிஞ்சா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணுங்க பிரதர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தெய்வமே, இதோ சகோதரி குழந்தை விஷாலியுடைய கரங்களுக்குள்ளாக சமர்ப்பிக்கின்றோம். இத்தனை வருடங்கள், இத்தனை நாட்கள் அப்பா, இத்தனை நிமிடங்கள், இந்த நாள் வரை இந்த மகளை அப்பா நீர் பாதுகாத்து வந்தீரே, நல்ல உடல் நலத்தையும் மனநலத்தையும் கொடுத்து பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி ராஜா. அப்பா நீ நல்லவர் சுவாமி. அப்பா உம்முடைய பேரன்பு எல்லை இல்லாதது ராஜா. இதோ இப்பொழுது இந்த மகளுக்குள்ளாக கடந்து வந்த இந்த சிக்கன் பாக்ஸ் இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். தீய சக்தியே சென்று கடலில் விழு இயேசுவின் நாமத்தினால். சிக்கன் பாக்ஸ் உன்னோடு பேசுகின்றேன். உனக்கு இந்த குழந்தையின் உடலின் மீது எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஏனெனில் இந்த குழந்தையின் உடல் தூய ஆவியானவர் தங்கும் ஆலயம். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த உடலில் தோன்றியுள்ள இறை வார்த்தைக்கு எதிரான இந்த நோயை பார்த்து பேசி இப்பொழுதே விரட்டுகின்றேன். மலையை பார்த்து பேசுங்கள் என்று இயேசுவே நீர் கூறியிருக்கின்றேன். இந்த நோயை பார்த்து பேசுகின்றேன். சென்று கடலில் விழுந்து இயேசுவின் நாமத்தினால் மார்க் 11:23 படி. இந்த சிக்கன் பாக்ஸினால் என்னென்ன விதமான சைடு எஃபெக்ட்கள் இந்த மகளுக்குள்ளாக இருக்கின்றதோ, இச்சிங், பேர்னிங் சென்சேஷன், அவை ஒவ்வொன்றினையும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கடலிற்குள்ளாக தள்ளுகின்றேன். இந்த நேரத்தில் உடலின் சூட்டோடு பேசுகின்றேன். நீ இப்பொழுதே தனிந்து போய் இயேசுவின் நாமத்தினால். உடல் சூடே இப்பொழுதே வெளியேறு இந்த குழந்தையை விட்டு. அவளுடைய உடல் இயேசுவின் நாமத்தினால் குளிர்ச்சியாக மாறட்டும். வெப்பத்தால் ஏற்பட்ட அனைத்து செயலிழப்புகளும் இவளுடைய உடலிலிருந்து நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இரத்த ஓட்டம் ஆரோக்கியமாக இந்த குழந்தையின் உடலிற்குள்ளாக ஓடட்டும். இந்த நிமிடத்தில் இந்த குழந்தை பரிபூரணமாக இந்த சிக்கன் பாக்ஸ் என்ற நோயிலிருந்து விடுபட்டதற்காக இந்த நிமிடத்திலேயே இயேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றேன். அப்பா நீர் நல்லவர் சுவாமி. உம்முடைய பேரன்பு என்றென்றும் உள்ளது. விசேஷ விதமாக விஷாலியின் மீது இயேசுவே உம்முடைய பேரன்பு நிலைத்துள்ளது சுவாமி. இந்த 2:7:3 என்ற இந்த இறை வார்த்தை இந்த மகளுக்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால் அனுப்பி நன்றி கூறி முத்திரையிடுகின்றேன். ஆமென். எஸ் விஷாலி, ஏற்கனவே உனக்கு வேற ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ரைட் ரைட் ஓகே. ஓகே, இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பெயின் இருந்ததா? வலி இருந்துச்சா உனக்கு? லைட்டா வலி இருக்கு. எந்த பக்கம் வலிக்குது? இந்த கன்னத்து பக்கம் வலிக்குதா? எஸ் ஓகே. இப்ப முன்னாடி இருந்த வலிக்கும் இப்ப இருக்கிற வலிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா? வலி குறைஞ்சிருக்கா உனக்கு? ஓகே, இப்ப திரும்ப ப்ரே பண்ணலாம். சரியா? நீ ஆனா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு வலி குறைந்ததற்காக நன்றி இயேசுவே. சொல்லு. எனக்கு வலி குறைந்ததுக்காக நன்றி இயேசுவே. ஓகே. இயேசுவே உம்முடைய தழும்புகளால் நான் முற்றிலும் குணமடைந்ததற்காக நன்றி. ஓகே. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் இந்த குழந்தைக்குள்ளாக 1 பேதுரு 2:24 என்ற வார்த்தையின் உண்மையை, சத்தியத்தை
அந்த வலிக்குள்ளாக அனுப்புகின்றேன். வலியே நீ வெளியேறு. உண்மைக்கு எதிராக வலி என்ற பொய்யை விதைத்த தீய சக்தியே வெளியேறு நீ இயேசுவின் நாமத்தினால். 1 பேதுரு 2:24. இயேசுவின் தழும்புகளால் இந்த மகள் ஏற்கனவே குணமடைந்து விட்டாள். இந்த வார்த்தையின் வாக்குறுதியை இந்த மகளுக்குள்ளாக இந்த இரவு வேளையில் அனுப்புகின்றேன். இப்பொழுதே ரைட் நவ் இயேசுவின் நாமத்தினால் இவளிடமிருந்து இந்த அம்மைக்கட்டின் வலி வெளியேறிவிட்டது. ஆமென். ஓகேமா, இப்ப செக் பண்ணி பாரு. என்ன பண்ணா வலிச்சுதோ அதெல்லாம் தொட்டு பாரு. நல்லா ஸ்ட்ராங்கா அழுத்தி பாரு. சொல்லு. வலி முன்ன இருந்ததை விட நல்லா குறைவா இருக்கு. அப்படி நல்லா வலி போயிட்டு இருக்குது. நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஓகே, வலி இப்ப போகல, ஏற்கனவே வலி போயிடுச்சு உனக்கு. சரியா? உனக்கு வலிக்குதுன்னு வந்துட்டு டெவில் சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ சொல்லு, டெவில் நான் உன் பேச்சு கேட்க மாட்டேன். டெவில் நான் உன் பேச்ச கேட்க கேட்க மாட்டேன். இப்பவே என்னை விட்டு போ. இப்பவே என்னை விட்டு போ. வலியே வலியே என்னை விட்டு போ இயேசுவின் நாமத்தினால. என்னை விட்டு போ இயேசுவின் நாமத்தினால. இததான் நீ சொல்லணும். சரியா? அடுத்தது, இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்து விட்டேன், அதற்காக நன்றி. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்து விட்டேன், அதற்காக நன்றி. ஓகே, இப்ப சந்தோஷமா இருக்கியா? இத மட்டும் சொல்லிக்கிட்டே இருமா. ஓகேயா? ஓகே. ஓகே, praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Glory to God. Sister Ajita Mary. அன்வைட் பண்ணுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். கேட்கலையம்மா? கொஞ்சம் எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப வரீங்களா? அட்டெண்ட் பண்றீங்களா? நான் மத்தவங்களை கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ கேக்குதா பிரதர்? கேக்குது. இப்ப சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பிரதர். நான் வந்து 2023 வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு 6 months வந்து இன்டர்ன்ஷிப் அது பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்கு. அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு அதை பத்தி ஐடியாவே இல்லாம அட்டன் பண்ணி ஒரு செகண்ட் ரவுண்ட் வரை கிளியர் பண்ணிட்டேன்.